இன்னைக்கு ரெசிட் சாஃப்ட்வேர்ல ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லாகின்குள்ளே போயிடலாம். ஸோ ஹோம் பேஜில் நமக்கு சோஃபார் எவ்வளோ சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். தென் அதே மாதிரி நமக்கு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு காமிக்கும். ஸோ ஸ்டாக் நமக்கு லோவாக இருக்கும் போதும் இல்லை ஸ்டாக்கோட எக்ஸ்பைரி டேட்டுக்கோ இல்லை எக்ஸ்பைரி ஆக போகிறதுக்குமே நமக்கு வந்து இங்கே ஹோம் பேஜில் காமிச்சிடும். தென் ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக நமக்கு டேஷ்போர்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். பட் பில் போடுறது அது எல்லாமே ஐட்டம்ஸில் போயிட்டு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ப்ராடக்ட் கொடுத்தோம்னா ஸோ ப்ராடக்டோட நேமு, தென் அதே மாதிரி அதோட இமேஜ், கேட்டகரி, தென் எம்ஆர்பி, சேல் ப்ரைஸு, அது கூட ஸ்டாக்கோட வேல்யூவில் நம்ம பேட்ச் ட்ராக்கிங்னு சொல்லி எனேபிள் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம பேட்ச் வைஸுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குமே இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்யூலெக்ஸ் ட்ரக்கா இல்லை செக்யூலெக்ஸ் ட்ரக்கான்னு சொல்லிட்டு ட்ரக்கோட டீட்டெயில் செலக்ட் பண்ணிட்டு தென் டோசேஜ் ஃப்ரம்முமே இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதோட ஸ்ட்ரென்த், ஸோ எத்தனை எம்ஜின்னு சொல்லிட்டுமே இங்கே நம்ம போட்டுக்கலாம். தென் மேனுஃபேக்சரிங் டேட்டும் மேனுஃபேக்சரோட நேமுமே இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஜெனரிக் ஆர் சால்ட் நேம், காம்போசிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம டைப் பண்ணிட்டு தென் இந்த ட்ரக் நம்ம வந்து பில் போடும்போது ஸோ அதை வாங்குறவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனுமே நம்ம அப்லோட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டுங்கிற ஆப்ஷனுமே இங்கே நம்ம எனேபிளும் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம்னா நமக்கு ப்ராடக்ட்டுமே ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஒன்னொன்னாவுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இம்போர்ட் ப்ராடக்ட் ஆப்ஷன்லையுமே நீங்கள் எக்ஸல் ஃபார்மெட்டில் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் தென் பேட்ச் நம்பருக்கு தனியாக இம்போர்ட் ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பில்ல இருந்துமே ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் போயிட்டோம்னா ஆட் பர்ச்சேஸ் பில்லு, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு வந்து ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்டை நம்ம ஃபோட்டோ ஃபார்மட்லையோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மட்லையோ வச்சுருந்தோம்னா இங்கேருந்து நம்ம ஜஸ்ட்டு அப்லோடுமே பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணோம்னா லைக் நமக்கு வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, ஸோ அதுக்கான ஹெச்எஸ்என்னு, பர்ச்சேஸ் ப்ரைஸு, எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ நியூவாக இருக்கிற ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு க்ரியேட்டிவும் ஆகிடும். இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நம்ம பில் அப்லோட் பண்ணும்போது அதோட ஸ்டாக்குமே நமக்கு இங்க ஆடுமே ஆயிடும். ஓகே, ஸோ பில் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸில் போயிட்டு போடலாம். ஸோ சேல்ஸில் ஆட் சேல் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஆட் நியூ கஸ்டமர் கொடுத்து கஸ்டமரோட நேமு தென் அதே மாதிரி அவங்க மொபைல் நம்பருமே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நம்ம நார்மலாக மெடிசன் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோலோங்கும் போது டோலோவோட மேனுஃபேக்சரிங் டேட், பேட்ச் நம்பர் இது எல்லாமே நமக்கு காமிச்சிடும். இதே நம்ம ஷெட்யூல்டு ட்ரக் வந்து செலக்ட் பண்ணும்போது ஸோ பேட்ச் வந்து செலக்ட் பண்ணி ஸோ எந்த பேட்ச்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கிறோங்கிறதுமே இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரக் நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இந்த ஃபார்முமே கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் டாக்டரோட நேமு, ஆர்எக்ஸ் நம்பர், ஆர்எக்ஸ் டேட்டு, தென் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணணுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான இந்த இடமுமே நமக்கு காமிச்சிடும். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வச்சிருக்கிறதுல பிடிஎஃப் ஃபார்மெட்லையோ இல்லை இமேஜ் ஃபார்மெட்லையோ நம்ம ஜஸ்ட் அப்லோடுமே பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி கேஷ்ல நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயில், அதாவது கேஷ் பேமெண்ட்டா இல்லை யூபிஐ பேமெண்ட்டான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம வாங்கி ஜஸ்ட் இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா பில்லுமே நமக்கு வந்து ஜென்ரேட்டுமே ஆகிடும். தென் இப்போ நம்ம வந்து ஷெட்யூல் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பில் போட்டிருந்தோம்னா அது தனியாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு இங்கே ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்லேயுமே காமிக்கும். ஸோ ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்டருக்கான ரிப்போர்ட், ஸோ நம்ம ஷெட்யூல் ரிப்போர்ட் போடும்போதே டாக்டரோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லைங்க. ஸோ அப்போ நமக்கு டாக்டரோட நேம் தென் அதே மாதிரி அவங்க கிளினிக் நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு காமிச்சிடும். ஸோ எந்த டாக்டர் கிட்ட இருந்து எவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டுமே இந்த டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி H1 ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எக்ஸல் ஃபார்மெட்ல, சிஎஸ்பி ஃபார்மெட்ல, பிடிஎஃப் ஃபார்மெட்லையுமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஷண்ட் நேம் வைஸுமே இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் மெடிசன் நேம் வைஸ் வேணும்னாலும் இங்கே நம்ம வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம். தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட், ஸோ ஷெட்யூல் ட்ரக்குக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனுமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ்லையுமே நம்ம வந்து இங்கே செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேட்டஸுமே நமக்கு காமிச்சிடும். தென் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரக்குக்கான ரிப்போர்ட். இது இல்லாமல் நம்ம நார்மலாக ஸோ சேல்ஸ்க்கான ரிப்போர்ட்டு தென் பர்ச்சேஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே ரிப்போர்ட்ஸில் போயிட்டுமே பார்த்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸில் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் என்னென்ன எல்லாமே சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டுமே இங்கே நமக்கு காமிக்கும். தென் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டுங்கும் போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸுமே நமக்கு காமிக்கும். ஸோ டே புக் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம தனியாகவுமே ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். ஷெட்யூல் ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ரிப்போர்ட்டுமே நமக்கு தனியாக காமிச்சிடும்.
தேங்க்யூ.